யூனிட் 6ல் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு. இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 6 வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் 2 குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து 20 கொஷின் வருது. குரூப் 1னா 40 கொஷின்ஸ். இந்த யூனிட்டில் செகண்ட் ஆஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் இருந்து தான் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் டாப்பிக்கான விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. ஸோ இந்த டாப்பிக்கில் 1852 அதாவது சென்னை வாசிகள் சங்கத்திலிருந்து 1947 வரைக்கும் இருக்க விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுக்க தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது ரொம்ப தனித்தன்மை வாய்ந்தது. ஏன் அப்படின்னா அது ஆங்கிலேயரில் எதிர்ப்பது மட்டும் இல்லாமல் நம்ம சமூகத்திற்கு ரொம்ப தடைகளாக இருந்த ஜாதி முறை, பெண்ணடிமை, அப்புறம் மூட நம்பிக்கை இதெல்லாம் சேர்த்து எதிர்க்கிற போராட்டமாகவும் தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டம் இருந்திருக்கு. தொடக்க காலத்தில் பார்த்தோன்னா பாளையங்காரர்கள் புரட்சி, 1806 வெள்ளூர் புரட்சி மூலமாக ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்துட்டு இருந்தாங்க. இந்த புரட்சிகளை பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை மையமாக கொண்டு தான் நடந்துச்சே தவிர அனைத்து இந்திய போராட்டமாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1835 மெக்கலே அறிக்கையின்படி மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மேற்கத்திய கல்வி முறையோட அறிமுகம், படித்த நடுத்தர வர்க்கத்தோட தோற்றம், இதனால் இந்தியாவோட விடுதலை போராட்டம் ஒரு அரசியலமைப்பு பாதையில் செல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இதில் தமிழ்நாட்டோட தொடக்க கால நிகழ்வுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்னை வாசிகள் சங்கம். இது பார்த்தோன்னா பிப்ரவரி 26, 1852 ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம். ஆரம்பித்தது யார்? கஜ்லு, லட்சுமி நரசு, சீனிவாசனா, ஹார்லி, அப்புறம் சில பேர்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இதில் முக்கியமானவர் யாருன்னா கஜ்லு, லட்சுமி நரசு. அண்ட் இது பார்த்தோன்னா இது ஒரு அரசியல் கட்சிக்கு கிடையாது. சென்னையில் இருக்க நிலம் வச்சுருப்பாங்க இல்லையா, நிலம் வச்சிருக்க வணிக வர்க்கம்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிறது தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம். இவங்க பார்த்தோன்னா மொத்தம் 2 மனு கொடுப்பாங்க. அதில் முதல் மனு 1852 டிசம்பரில் இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. இதில் என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்கன்னா, ரயத்து வாரி, ஜமீன்தாரி முறைகளால் விவசாயிகள் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறாங்க அதை பற்றியும், நீதித்துறையோட தாமதம், ஸோ நீதித்துறை ரொம்ப தாமதமாக செயல்படுது அப்படின்னும், நீதிபதிகளுக்கு வட்டார மொழி திறனே கிடையாது, ஸோ அவங்க விசாரிக்கிறது லோக்கல் வழக்குகளை, ஆனால் முழுக்க அவங்க ஆங்கிலத்தில் தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதனால் முறையான நீதி மக்களுக்கு செல்வதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அடுத்து அரசோட மானிய உதவி திட்டம் சமயப்பரப்பு நிறுவனங்களோட கல்விக்கூடங்களுக்கு மாற்றப்படுது. அதாவது கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்வி நிறுவனத்தை நிறுவி அதன் மூலமாக சமயத்தை பரப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த உதவி திட்டங்கள் சென்றடைய தேவை தவிர உண்மையான தேவைப்படுற மக்களுக்கு சென்றடைவதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டையும் இந்த மனுவில் வச்சு இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தங்களோட முதல் மனுவை அனுப்பியிருப்பாங்க. இந்த மனு பார்த்தோன்னா 1853 மார்ச்சில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதம் செய்யப்படும். அண்ட் அங்கேருந்து இங்கிலாந்துலேருந்து இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் HT செய்மோர் அக்டோபர் 1853 சென்னைக்கு குண்டூர், கடலூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்வையிட்டு போயிருப்பார். ஸோ இருந்தாலும் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் 1853 பட்டய சட்டம் அதை நிறைவேற்றி இந்தியாவில் திரும்பவும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியை தொடர அனுமதியும் வழங்கியிருப்பாங்க. அதனால் இவங்க திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா 14,000 நபர்களால் கையெழுத்திடப்பட்ட தனது 2வது அறிக்கையும் திரும்ப இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா கம்பெனியோட ஆட்சியை ஒழிச்சிட்டு டைரெக்டாக இங்கிலாந்து பாராளுமன்றம் குயினோட ஆட்சி வரணும் அப்படின்ற வேண்டுகோளோட 14,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி அனுப்பிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1866 லட்சுமி நரசு இதில் ஆரம்பிச்சோட முக்கிய நபரான லட்சுமி நரசு இறந்துருப்பாரு. அதனால இந்த சங்கம் பார்த்தோன்னா 1881 இல்லாமலே போயிருக்கும். அண்ட் இது தன்னுடைய செயல்பாட்டை பார்த்தோன்னா இந்திய லெவலில் விரிவாக்கம் செய்யல, முழுக்க சென்னை மாகாணத்துக்குள்ள மட்டும்தான் இந்த சங்கம் செயல்பட்டுருக்கும். அண்ட் முதல்ல இந்தியர்களோட கருத்துக்களை வெளியே சொல்ல மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சியின் ஒரு தொடக்கம் தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம்.
இந்த சங்கத்தோட முயற்சியினால விவசாயிகளுக்கு ஆதரவாக சித்திரவதை ஆணையமும் அமைச்சிருப்பாங்க. இது என்னென்னா ஆங்கிலேயர்களுக்கு நீக்கம் பண்ணி விவசாயிகள்கிட்ட அதிகமான வரியை வசூலில் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான முறையில் வசூல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதையெல்லாம் தங்களுடைய மனுவில் இவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. அதனால் போராட்டமும் பண்ணியிருப்பாங்க. அதனால் சித்திரவதை ஆணையம் அப்படின்ற ஆணையமே இந்த சங்கத்தால் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் இவங்களோட அதிகபட்ச வெற்றி அப்படின்னு சொல்லலாம். 1884 பார்த்தோன்னா சென்னை மாகாண சபையோட இந்த சங்கத்தை இணைச்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 1881 இந்த சங்கம் பார்த்தோன்னா செயல்படாமல் போயிருக்கும். அப்புறம் 1884 சென்னை மகாஜன சபையோட இணைச்சு மொத்தமாக இந்த சங்கத்தை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் சென்னை வாசிகள் சங்கம். 1852 பார்த்தோன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் இது ஒரு அரசியல் கட்சி கிடையாது, நில உடைமை வணிக வர்க்கத்தோட அமைப்பு. இது 2 மனு அமைச்சிருப்பாங்க. அதில் 2வது மனுவில் 14,000 மீட்டர் கையெழுத்து வாங்கி எங்களுக்கு கம்பெனி ஆட்சி வேண்டாம், மகாராணியோட ஆட்சி தான் வேணும் அப்படின்னு மனுவில் குறிப்பிட்டு அமைச்சிருப்பாங்க. அண்ட் இதோட முக்கியமான பங்கு என்னென்னா சித்திரவதை ஆணையம் அமைக்கப்பட்டது. அப்புறம் 1884 சென்னை மகாஜன சபையோட இணைச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோ இந்த ஒரு 4 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கம். 1861 பார்த்தோம் அப்படின்னா இந்திய உயர்நீதிமன்ற சட்டத்தின்படி 3 இடத்துல, அதாவது சென்னை, கொல்கட்டா, பாம்பேல உயர்நீதிமன்றங்களை ஆரம்பிச்சிருப்பாங்க. சென்னையில் பார்த்தோன்னா 1862 உயர்நீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இதில் 1877 தான் டி. முத்துசாமி அப்படின்றவரை முதல் இந்திய உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த நியமனத்தை பார்த்தோம் அப்படின்னா சென்னையை சேர்ந்த ஐரோப்பிய பத்திரிகைகளில் கேலி கிண்டலோட விமர்சனம் செஞ்சுருப்பாங்க. அப்படி விமர்சனம் செஞ்ச பத்திரிகைகள் யாருன்னு பார்த்தா அது ஐரோப்பிய பத்திரிகைகளாக இருக்கும். ஸோ இந்த நிகழ்வு தான் படித்த வர்க்கத்தை சேர்ந்த இந்தியர்களுக்கு நமக்குன்னு பத்திரிக்கை வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் தூண்ட செஞ்சுருக்கும். அதன் மூலமாக உள்நாட்டு பத்திரிகைகள் வரத்துக்கு இந்த நிகழ்வு தான் அடித்தளமே போட்டிருக்கும். அதன்படி 1878 அடுத்த வருஷமே 1878 ஜி. சுப்பிரமணியம், எம். வீரராகவாச்சாரி, அப்புறம் 4 பேர், மொத்தம் 6 பேர் சேர்ந்து தி ஹிந்து அப்படின்ற பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆங்கிலத்தில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? விரைவிலேயே தேசிய பிரச்சாரத்திற்கான ஒரு கருவியாகவும் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பத்திரிகையாக இருக்கிறது தான் இந்த தி ஹிந்து. நம்ம எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறது இது இந்த ஹிந்து பத்திரிகை தான். ஓகேவா? ஸோ 1878 ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய செயல்பாட்டை இந்த ஹிந்து பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கு முக்கியமானவங்க யார்? ஜி. சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். ஜி. சுப்பிரமணியம் பார்த்தோம் அப்படின்னா இவர் தேசியவாத கருத்துக்களை நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்த்தவங்கள முக்கியமான தலைவர் யாருன்னா ஜி. சுப்பிரமணியம் அவர்கள். அப்புறம் பார்த்தோம்னா 1891 சுதேசமித்திரன் அப்படின்ற பத்திரிகையும் ஜி. சுப்பிரமணிய ஐயர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. தமிழ் பருவ இதெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு மட்டும் தான் இது வெளியே வரும். ஓகேவா? டெய்லியோ வாரத்துக்கோ வராது. பருவ இதழ் சீசனுக்கு வெளியே வரதான் சுதேசமித்திரன். ஒரு 8 வருஷம் கழிச்சு 1899 இதை நாளிதழாக டெய்லியாக மாற்றிருப்பாங்க. தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி எதுன்னா சுதேசமித்திரன் தான். ஸோ தமிழில் வெளியிடப்பட்ட முதல் டெய்லி நியூஸ் பேப்பர் எது? சுதேசமித்திரன் ஜி. சுப்பிரமணியம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் குறிப்பாக வஉசியோட தூத்துக்குடி உரையை பற்றி ஒரு சிறப்பு செய்தி வெளிவந்திருக்கும். அப்புறம் பாரதியார் பார்த்தோன்னா விஜயா, இந்தியா அப்படின்ற வார இதழ்களில் பணியாற்றிருப்பார். சக்கரவர்த்தி அப்படின்ற மாத இதழை வெளியிட்டிருப்பார். இது ஒரு முழுக்க பெண்களுக்கான மாத இதழ் தான் இந்த சக்கரவர்த்தினி. ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கான பெண்களுக்கான மாத இதழ் எது அப்படின்னா சக்கரவர்த்தினி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் தேசியவாத பத்திரிகைகள் பொறுத்த வரைக்கும் 1877 டி. முத்துசாமி இந்திய உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனம் பண்ணியிருப்பாங்க. அதை பத்திரிகைகள் விமர்சனம் பண்ணியிருக்கோம். அது யாருன்னு பார்த்தா ஐரோப்பிய பத்திரிகைகளாக இருக்கும். அதனால படித்த இந்தியர்கள்லாம் சேர்ந்து நமக்கு உள்நாட்டு பத்திரிகை வேணும் அப்படின்னு 1878 தி இந்து அப்படின்ற பத்திரிகையை ஜி. சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, அப்புறம் 4 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. தென் 1891 அதே சுப்பிரமணிய ஐயர் சுதேசமித்திரன் அப்படின்ற பருவ இதழையும் ஆரம்பிச்சிருப்பாரு. அது 1899 நாளிதழாக மாற்றப்பட்டிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகைகள் கொண்டே இருக்கும். அதில் முக்கியமானது பாரதியார் பணியாற்ற விஜயா, இந்தியா, அப்புறம் பெண்களுக்கான மாநிலங்களான சக்கரவர்த்தி. அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்து சென்னை மகாஜன சபை. இது பார்த்தோன்னா மே 16, 1884 ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ஆரம்பிச்சவங்க முக்கியமானவங்க யார் அப்படின்னா எம். வீரராகவாச்சாரி, பி. ரங்கையா, அனந்தாச்சார்லு, சேலம் ராமசாமி, ஜி. சுப்பிரமணியம், பாலாஜிராவ். ஸோ இதெல்லாம் சென்னை மகாஜன சபையை ஆரம்பிச்சதுன்னு முக்கியமான தலைவர்கள். ஸோ இந்த சபையோட முதல் தலைவராக யார் இருந்திருப்பாருன்னா பி. ரங்கையா இருந்திருப்பாரு. அனந்தாச்சார்லு செயலாளராக இருந்திருப்பாரு. சேலம் ராமசாமி அவர்கள் பொருளாளராக இருந்திருப்பாங்க. மகாஜன சபையோட முதல் செயலாளர் யார், முதல் தலைவர் யார் அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பி. ரங்கையா மற்றும் அனந்தாச்சார்லு. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல சென்னையில் அரசியல் சார்ந்து அமைக்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னா இந்த சென்னை மகாஜன சபை தான்.
இந்த சென்னை மகாஜன சபை இதான் பின்னால் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குறதுக்கும் ஒரு ஃபவுண்டேஷனாகவும் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 1895 எல்ஜின் பிரபு பார்த்தோன்னா சென்னை வந்திருப்பார். அதுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக சென்னை மகாஜன சபை போயிருப்பாங்க. பட் அவர் இந்த வரவேற்பை மறுத்திருப்பார். அதுக்கப்புறம் 1896 அக்டோபர் 24 மகாத்மா காந்தி இந்த சபையில் ஒரு உரையை மாற்றிருப்பார். இதோடைய பொன்விழா கூட்டத்தில் நேரு பங்கேற்றிருப்பார். அண்ட் இந்த சபையோட கோரிக்கைகள்லாம் என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னா, குடிமை பணி தேர்வுகள், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இருக்கு இல்லையா, சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ஐசிஎஸ்ன்னு அப்போ சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம்லாம் இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் ஒரே நேரத்தில் நடத்தணும். ஏன்னா இந்த எக்ஸாம் இங்கிலாந்தில் மட்டும் நடக்கிறதுனால இந்தியர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்றதுனால இங்கிலாந்துலையும் நடத்தணும், இந்தியாவிலையும் நடத்தணும் அப்படின்ற பொறையை வச்சுருப்பாங்க. அண்ட் லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1861 அப்புறம் ஓகேவா, இந்தியாவில் உயர்நீதிமன்றங்கள் மட்டும்தான் இருக்கும். மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னா எங்கே போகணும், லண்டனில் இருக்க இந்திய கவுன்சிலுக்கு போய் அங்கே தான் மேல்முறையீடு பண்ணணும். ஸோ அதனால் இந்த இந்திய கவுன்சிலை லண்டனில் மூடிட்டு இந்தியாவிலேயே அதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருப்பாங்க. அப்புறம் இராணுவ செலவை குறைக்கணும், வரிகள் முக்கியமாக வரிகளை குறைக்கப்படணும் அப்படின்ற கோரிக்கை வச்சுருக்கோம். அண்ட் நீதித்துறை நிர்வாகத்துறை ரெண்டையுமே பிரிக்கணும், இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த கோரிக்கைகள்லாம் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 1885 ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸோட கோரிக்கையாகவும் மாறியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1920 இது இந்திய தேசிய காங்கிரஸ் முழுக்க முழுக்க இந்திய தேசிய காங்கிரஸோட இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் இந்திய தேசிய காங்கிரஸோட போராட்டத்திலையும் இவங்க பங்கேற்றிருப்பாங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஏப்ரல் 22, 1930 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை சென்னை மகாஜன சபை சென்னையில் ஜார்ஜ் டவுன், யானைக்கவுனி உயர்நீதிமன்றம் மற்றும் மெரினா கடற்கரையில் தலைமையேற்று நடத்திருப்பாங்க. இதனால ஆங்கிலேயர்கள் இவங்க மேலே தடியடி நடத்திருப்பாங்க. ஸோ இந்த தடியடியை விசாரிக்கிறதுக்காக TR ராமச்சந்திர ஐயர், ஸோ நீதிபதி TR ராமச்சந்திர ஐயர் தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைச்சு விசாரித்து அந்த அறிக்கையும் ஆங்கில அரசர்கிட்ட தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இந்த சங்கம் காதி கண்காட்சி, சுதேசி பொருட்கள் கண்காட்சி மூலமாக, அதாவது கண்காட்சிகள் வைக்கிறது மூலமாக தேசப்பற்றியும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. அண்ட் டிசம்பர் 1884 பிரம்மநாத சபையோட கூட்டம் சென்னையில் நடந்திருக்கும். இதுக்கு சென்னை மாகாண சபையோட தலைவர்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்த பெரும் தலைவர்களும் கலந்துட்டு இருப்பாங்க. இந்த கூட்டத்தில் தான் இந்திய லெவலில் ஒரு அரசியல் கூட்டமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்ற முக்கியமான முடிவையும் எடுத்திருப்பாங்க. இதில் யார் யாரெல்லாம் கலந்துருப்பாங்க அப்படின்னா, தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் முதுபெரும் மனிதரான தாதாபாய் நவ்ரோஜி, லூவி தெனாங், சுரேந்திரநாத் பானர்ஜி, ஜி சுப்பிரமணியம், பி ரங்கையா, பி அனந்தாச்சார்லு, ஏஓ ஹியூம். ஸோ இவங்கெல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்துட்டு இருப்பாங்க. அண்ட் இதில் பார்த்தோன்னா ஏஓ ஹியூம் தான், இவர் ஒரு ஆங்கிலேயர், ஒரு ஓய்வு பெற்ற சிவில் சர்வீஸ் அதிகாரி. ஸோ இவர் பார்த்தோன்னா காங்கிரஸ் கட்சி நம்ம ஒன்று உருவாக்கலாம் அப்படின்ற ஆலோசனையை ஏஓ ஹியூம் தான் கொடுத்துருப்பாரு. அதுபடி அடுத்த வருஷம் டிசம்பர் 1885 டிசம்பரில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாயிருக்கும். இதோடைய நிறுவனராக யார் இருந்திருப்பாருன்னா ஏஓ ஹியூம் தான் இந்திய தேசிய காங்கிரஸோட நிறுவனர். அதாவது படித்த நடுத்தர வர்க்கங்களாக இருக்காங்க இல்லையா, அவங்கள சேர்த்து இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கியிருப்பாங்க. இதோடைய முதல் கூட்டம் 1885 பம்பாயில் உமேஷ் சந்திர பானர்ஜி, அதாவது WC பானர்ஜி அவரோட தலைமையில் நடந்திருக்கும். இதில் மொத்தம் 72 பேர் கலந்துட்டு இருப்பாங்க. அதில் 22 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள். அடுத்து இதோடைய இரண்டாவது கூட்டம் 1886 கல்கத்தாவில் நடந்திருக்கும். அதில் பார்த்தோன்னா தாதாபாய் நவ்ரோஜி தலைமை தாங்கியிருப்பார். இதில் 47 பேர், ஸோ மொத்தம் கலந்து கொண்டவங்க 47 பேர் சென்னையை சேர்ந்தவங்க. ஸோ அப்போதைய சென்னை மாகாணம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டை மட்டும் சேர்ந்தது கிடையாது. ஆந்திராவோட கடற்கரை பகுதிகள் மற்றும் ராயலசீமா பகுதி, கர்நாடகாவில் இருக்க பெங்களூர், பெல்லாரி, தெற்கு கனடா பகுதி, கேரளாவில் மலபார் பகுதியும், ஒடிசாவோட கஞ்சமதி, மொத்தம் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஒடிசா, தமிழ்நாடு, இந்த 5 ஸ்டேட்டில் இருக்க பகுதிகளை சேர்த்து தான் என்னன்னு சொல்லுவோம், சென்னை மாகாணம்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்னை மாகாணத்துலேருந்து ரெண்டாவது கூட்டத்தில் 47 பேர் கலந்துட்டு இருப்பாங்க. அடுத்து சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடுகள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுவும் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 3வது மாநாடு பார்த்தோம் அப்படின்னா எங்கே நடந்திருக்கோம், சென்னையில் தான் நடந்திருக்கும். 1887 பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் நடந்திருக்கும். சென்னையில் மக்கிஸ் தோற்றம் அப்படின்னு இப்போ அழைக்கப்படுற 1000 விளக்கு பகுதியில் நடத்திருப்பாங்க. இதில் 607 பேர் கலந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னா 362 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸின் முதல் முஸ்லீம் தலைவர் யார் அப்படின்ற கொஷினும் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா பக்ருதீன் தியாப்ஜி. 3வது கூட்டத்தை 1887 சென்னையில்
நடத்தியிருப்பார். அடுத்து 1894 ஆல்பர்ட் வெப் தலைமையில் நடந்திருக்கும். ஆல்பர்ட் வெப் தான் காங்கிரஸ் கூட்டத்தை நடத்திய முதல் ஆங்கில அதிகாரி. ஸோ முதல் பிரிட்டிஷ் தலைமையில் நடந்த காங்கிரஸ் கூட்டம் இது அப்படின்னா 1894 நடந்த கூட்டம். இதுவும் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் 1898 ஆனந்த் மோகன் போஸ் தலைமையிலையும், 1903 லால் மோகன் கோஷ் தலைமையிலையும், 1908 ராஜ் பிஹாரி கோஷ் தலைமையிலும், 1914 பூபேந்திரநாத் போஸ். பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் போஸ், அப்புறம் 2 கோஷ், திரும்பவும் போஸ் தலைமையில் நடந்திருக்கும். கடைசியாக 1927 எம்ஏ அன்சாரி தலைமையில் நடந்திருக்கும். மொத்தம் 7 மாநாடுகள் பார்த்தோம்னா சென்னையில் வந்து நடைபெற்றிருக்கு. இதெல்லாம் சென்னையில் நடைபெற்ற மாநாடுகள். அடுத்து இந்த காங்கிரஸ் மாநாட்டை நடத்திய தமிழக தலைவர் யாருன்னா 2 பேர். முதல்ல 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாடை விஜய ராகவாச்சாரி வந்து நடத்தியிருப்பாரு. சேலம் விஜய ராகவாச்சாரி. ஸோ இதுதான் காங்கிரஸ் மாநாட்டை நடத்திய முதல் தமிழர். இந்த நாக்பூர் மாநாட்டில் தான் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஒப்புதலும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 1926 கவுகாத்தியில் சீனிவாச ஐயங்கார் தலைமையில் நடந்திருக்கும். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காங்கிரஸ் மாநாட்டை நடத்திய முதல் தலைவர் விஜயராகாச்சாரி. எந்த மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. எங்கதுலனா நாக்பூரில். அடுத்து சென்னை மாகாண சங்கம். இது பார்த்தோன்னா 1892 ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா கிராமப்புற மக்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ கிராமப்புற மக்கள்கிட்ட அதிகமான தேசியவாத கருத்துக்கள் பரவி இருக்காது. அவங்க கிட்ட தேசியவாத கருத்துக்களை கொண்டு போய் அவங்கள ஒன்று திரட்டுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த சென்னை மாகாண சங்கம். 1892 ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ சென்னை மாகாண சபையை பொறுத்திருக்கும் 1884 வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதில் முக்கியமான பாயிண்ட்லாம் என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட பாயிண்ட்ஸில் என்னன்னா, இதோடைய முதல் தலைவர் பி ரங்கையா, முதல் செயலாளர் அனந்தாச்சார்லு அண்ட் எல்ஜின் பிரபு இவங்களோட வரவேற்பை வந்து தடுத்திருப்பாரு. மகாத்மா காந்தி 1896 ஒரு உரையாற்றிருப்பாரு. நேரு இவங்களுடைய பொன்விழா கூட்டத்தில் பங்கேற்றிருப்பாரு. அண்ட் இதோடைய கோரிக்கைகள் தான் பின்னால காங்கிரஸோட கோரிக்கைகளாகவும் மாறி இருக்கும். 1920 காங்கிரஸோட இணைந்து செயற்பட்டிருப்பாங்க. உப்பு சத்தியாகிரகத்தில் இந்த சபை பங்கேற்று அதன் மூலமாக தடியடி ஏற்படும். அந்த தடியடியை விசாரிக்கிறதுக்காக நீதிபதி TR ராமச்சந்திர ஐயர் தலைமையில் ஒரு குழுவும் அமைச்சிருப்பாங்க. அண்ட் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முக்கியமான பங்களிப்பாக இந்த சென்னை மாகாண சபை வந்து இருந்திருக்கும். அதன்படி ஏஓ ஹியூம் தலைமையில் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகியிருக்கும். முதல் கூட்டம் பம்பாயிலையும், 2வது கூட்டம் கல்கத்தாவிலையும் நடத்திருக்கும். இதில் பார்த்தோன்னா சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்களோட பங்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் சென்னையில் மொத்தம் 7 காங்கிரஸ் மாநாடுகள் வந்து நடந்திருக்கும். அப்புறம் காங்கிரஸ் மாநாட்டோட தலைவர்களாக 2 தமிழர்கள் மட்டும் தான் இருந்திருப்பாங்க. யார்? விஜயராகவசாரி மற்றும் சீனிவாச ஐயங்கார். அடுத்து சென்னை மாகாண சங்கம் பார்த்தோன்னா 1892 கிராமப்புறங்களில் இருக்க மக்களை ஒன்று திரட்டுறதுக்காக ஆரம்பித்த அமைப்பு. அடுத்த டாபிக் தேசியவாதிகள் பற்றி பார்ப்போம். தேசியவாதிகளை 3 வந்து பிரிக்கலாம். ஒன்று, இந்திய தேசிய காங்கிரஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட மிதவாதிகள். முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட தேசியவாத அமைப்புக்கு பார்த்தோன்னா படித்த நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தோன்னா ஆங்கிலேயர்களுக்கு கோரிக்கை வைக்கிறது, அவங்கள்ட்ட கெஞ்சுறது, மனு கொடுக்கறது, இதன் மூலமாக அதாவது அரசியலமைப்பு பாதையில் தேசியவாத நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அமைதியான முறையில் இவங்களுடைய போராட்டங்கள்லாம் இருந்ததுனால இவங்க வந்து மிதவாதிகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இவங்க பார்த்தோன்னா 1885 காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது வந்து 1905 வங்க பிரிவினை வரைக்கும் இருக்க போராட்டவாதிகளை மிதவாதிகள்னும், வங்க பிரிவினைக்கு அப்புறமா இருக்கிறவங்க தீவிரவாதிகள். ஸோ தீவிரவாதிகள்னா இப்போ இருக்க தீவிரவாதிகள் கிடையாது. அப்போ விடுதலை போராட்டத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற விதத்தில் போராட்ட குணத்தோட சுதேசி இயக்கம், அந்நிய பண்டங்களை புறக்கணிக்கிறது, தேசிய கல்விக்கூடங்களை உருவாக்குறது, ஸோ இந்த மாதிரி போராட்டங்களை நடத்தி இந்தியாவோட பலதரப்பட்ட மக்கள்கிட்ட தேசியவாத கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. அதனால இவங்க தீவிரவாதிகள், தேசியவாதிகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இல்லாத காலகட்டத்தில் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வந்தவங்க தான் பயங்கரவாதிகள். வெடிகுண்டு தத்துவத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, அது யங் ஜென்ரேஷன் சேர்ந்த பயங்கரவாதிகள் அப்படின்னு 3 விதமாக பிரிக்கலாம். ஸோ தேசியவாதிகளை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று மிதவாதிகள், தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகள். இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த மிதவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் யார் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டு மிதவாதிகள். தமிழ்நாட்டு மிதவாதிகளை முதன்மையானவர் யாருன்னா VS சீனிவாச சாஸ்திரி. இவரை பார்த்தோன்னா மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி யார்? VS சீனிவாச சாஸ்திரி. அடுத்து விஜயராகவாச்சாரி. மிதவாதிகளின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா விஜயராகவாச்சாரியார். GA நடேசன். இவர் பார்த்தோன்னா ஒரு பத்திரிகையோட ஆசிரியர் மற்றும் இந்தியன் ரிவ்யூ கமிட்டியில் இருந்தவர் தான் யார் அப்படின்னா GA நடேசன் அவர்கள். அப்புறம் G சுப்பிரமணிய ஐயர். சுதேசமித்திரன், தி ஹிந்து பத்திரிகையில் ஆரம்பித்த
சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். இவர் பார்த்தோன்னா இந்தியா வந்து பொருளாதார ரீதியாக எப்படிலாம் பிரிட்டிஷால சுரண்டப்படுது அப்படிங்கிறத சுட்டி காட்டினதில் தாதாபாய் நவரோஜி அப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலே அவருக்கு இணையானவர் தான் சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். ஓகேவா. அண்ட் மற்றவங்களாம் யாருன்னா PS சிவசாமி, V கிருஷ்ணசாமி, TR வெங்கட்ராமன், TM மாதவராவ். ஸோ இவங்க தான் தமிழ்நாட்டை சேர்ந்த மிதவாதிகள். ஸோ இதுவும் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஒரு 4 பாயிண்டை கொடுத்து இல்லை யார் யாரெல்லாம் மிதவாதிகள் அப்படின்ற கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யார் யார் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டு தீவிரவாதிகள். தீவிரவாதிகள்லாம் யாருன்னா 1905 வங்க பிரிவினைக்கு அப்புறம் உருவானவங்க தான் இந்த தீவிரவாதிகள். அதாவது தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க யாருன்னா TM நாயர், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, வ.வே. சுப்பிரமணிய ஐயர், சுப்பிரமணிய சிவா, இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த தீவிர தேசியவாதிகள். இவங்களோட தலைமையகமாக இதெல்லாம் இருந்திருக்குன்னா சேலமாக இருந்திருக்கும். சேலத்தை தான் தென்னாட்டின் பூனாவாக கருதி தமிழ்நாட்டு தேசியவாதிகள் செயல்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ தீவிரவாதிகளோட செயல்பாடுகள்லாம் எங்கே அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னா பூனாவில் இருந்திருக்கும். அதே மாதிரியே சென்னை மாகாணத்தில் எங்கே நடந்திருக்குன்னா சேலத்தில் நடந்திருக்கும். ஓகேவா. அதான் சேலத்தை தென்னாட்டின் பூனா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஸ்டினில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. தென்னாட்டின் பூனா எது அப்படின்னு. ஓகேவா. இது எதுனா சேலம். அடுத்தது சுதேசி இயக்கம். தீவிரவாதிகள் காலத்தில் ரொம்ப முக்கியமாக நடைபெற்ற ஒரு இயக்கம் தான் இந்த சுதேசி இயக்கம். இது பார்த்தோன்னா சுதேசி அப்படின்னா ஒரு சொந்த நாடு அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம நாட்டில் உருவாக்கப்பட்ட பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, எல்லாத்துக்கும் மேலே நம்ம நாட்டை முன்னாடி வைக்கிறது தான் சுதேசி. ஓகேவா. இந்த இயக்கம் வந்து எப்போ தொடங்கியிருக்குன்னா 1905 கர்சன் பிரபு வங்காளத்தை 2ஆக பிரிச்சிருப்பார். அது வந்து நிர்வாக காரணங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டாலும் அதோடைய முக்கிய நோக்கம் என்னன்னா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரிவினை ஏற்படுறது தான் இந்த வங்க பிரிவோட முக்கிய நோக்கமாக இருந்திருக்கும். அப்படியும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மிதவாதிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அமைதியான முறையிலேயே போராட்டத்தை நடத்திருப்பாங்க. இது வந்து காங்கிரஸ்ல இருந்த சில இளம் தலைவர்களுக்கு வந்து பிடிச்சிருக்காது. அதனால காங்கிரஸ் பார்த்தோம்னா மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு 2ஆக பிரிஞ்சிருப்பாங்க. 1907 தான் பிரிஞ்சிருப்பாங்க அபிஷியலா. அதுக்கு முன்னாடியே 1905 பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுத்திருக்கும். இருந்தாலும் பார்த்தோன்னா அது வந்து காங்கிரஸ்ல இருக்க சில மூத்த தலைவர்கள் தாதாபாய் நவரோஜி போன்ற தலைவர்களால் அது வந்து தடுக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த வங்க பிரிவினுடைய விளைவாக உருவாக்கப்பட்டது எதுன்னா சுதேசி இயக்கம். இதுக்கான தீர்மானம் வந்து எங்கே வந்து நிறைவேற்றிருப்பாங்கன்னா கல்கத்தா காங்கிரஸ் மாவட்டத்தில் சுதேசி இயக்கத்திற்கான தீர்மானம் வந்து நிறைவேற்றிருப்பாங்க. அதில் 3 முக்கிய தீர்மானங்கள் எதுன்னா சுதேசி நிறுவனங்களை வந்து ஊக்குவிக்கிறதால நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டு விற்கப்படுற நிறுவனங்களை வந்து ஊக்குவிக்கிறது, அப்புறம் அந்நிய பண்டங்களை புறக்கணித்தல். ஸோ பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம நாட்டில் வந்து அவங்களோட பொருட்கள்லாம் கடை போட்டு வித்துட்டு இருந்தாங்க, அதெல்லாம் புறக்கணிக்கிறது. அடுத்தது தேசிய கல்வியை முன்னெடுத்தல். ஆங்கில கல்வி வந்து புறக்கணிட்டு தேசிய கல்வி நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலமாக தேசிய கல்வியை முன்னெடுக்கணும் போன்ற கோரிக்கைகளை வைத்து உருவாக்கப்பட்டது தான் இந்த சுதேசி இயக்கம். இதில் தமிழ்நாட்டோட பங்கு என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டோட சுதேசி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில் இந்த இயக்கத்தோட செயல்பாடுகள் ரொம்பவே அது வந்து அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னா வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா இவங்கெல்லாம் முக்கியம் வந்து சொல்லலாம். ஓகேவா. இதில் சிறந்த பங்களிப்பு ஆற்றுவீங்க யார் யாருன்னா வ.உ.சி., வி. சக்கரையர், சுப்பிரமணிய பாரதியார், சுரேந்திரநாத் ஆரியா, அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணிய சிவா. ஸோ இவங்கலாம் சுதேசி இயக்கத்தில் மிகவும் முக்கியமான பங்களிப்பை ஆற்றிருப்பாங்க. அண்ட் மக்களை திரட்டுறதுக்கு முதல்ல தமிழை வந்து இந்த இயக்கத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஏற்பட்டதெல்லாம் படித்த மிடில் கிளாஸோடைய முடிஞ்சிடும். ஓகேவா. இப்போ இந்த சுதேசி இயக்கத்தின் மூலமாக தான் படித்தவங்க மட்டும் கிடையாது எல்லாத்துக்கும் விடுதலை போராட்டத்தை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தோட செயல்பட்டுருப்பாங்க. அதன் மூலமாக கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மக்களை திரட்டுறதுக்கு தமிழை முதலாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா. இந்த இயக்கத்தை பரப்புறதுக்காக நிறைய நியூஸ் பேப்பரையும் வெளியிட்டிருப்பாங்க. அதில் முக்கியமானது எது அப்படின்னா சுதேசமித்திரன் இந்தியா. ஸோ சுதேசமித்திரன் இந்தியானா இதுக்கு முன்னாடியே வெளிவந்திருக்கும். 1898 வெளியாகியிருக்கும். தேசிய இயக்க கருத்துல பரப்புனதுல முக்கியமான பங்கு வந்து இந்த பத்திரிகைகள் வகிச்சிருக்கும். அண்ட் 1907 சூரத் பிளவுக்கு அப்புறமா சென்னை கடற்கரையில பிபின் சந்திரபால் வந்து ஒரு மிகப்பெரிய உரையை வந்து நடத்தியிருப்பாங்க. இந்த உரை பார்த்தோன்னா இளைஞர்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி இந்த சுதேசி இயக்கத்துல நிறைய பேர் கலந்துக்கிறதுக்கும் வழிவகுத்திருக்கும். ஓகேவா. அண்ட் பொது இடங்கள்ல பார்த்தோன்னா மாணவர்கள் வந்தே மாதரம் அப்படின்ற முழக்கத்தோட ஐரோப்பியர்களை வந்து வாழ்த்திருப்பாங்க. இப்போ யாராவது ஒரு பிரிட்டிஷ் வந்து கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடியே போய் வந்தே மாதரம் அப்படின்ற முழக்கத்தோட அவங்க முன்னாடியே முழங்கியிருப்பாங்க. ஸோ இதுதான் தமிழ்நாட்டோட சுதேசி இயக்கத்தோட ஒரு சின்ன இன்ட்ரோ. அடுத்து இதில் பங்கேற்ற முக்கிய தலைவர்கள்லாம் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். இவருடைய பட்ட பேர்லாம் என்னன்னா தென்னாட்டு திலகர், செக்கிழுத்த செம்மல் மற்றும் கப்பலோட்டிய தமிழன்.
தென்னாட்டு திலகர் மாதிரியே மிகவும் துடிப்பான செயல்பாடுகளில் தமிழ்நாட்டில் பண்ணவர் யாருன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அது இல்லாமல் போராட்டத்திலாம் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போய் அங்கே செக்கிழுத்து சிரமப்பட்டிருப்பார். அதனால செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. அண்டு சுதேசி இயக்கத்தை வலுப்படுத்துறதுக்காக தமிழ்நாட்டிலேருந்து இலங்கைக்கு 2 சுதேசி கப்பல்களை நிறுவியிருப்பார். அதனால இவர் கப்பலோட்டிய தமிழன் அப்படின்ற பட்ட பெயரோடையும் அழைக்கப்படுறார். இவர் பார்த்தோன்னா ஒட்டப்பிடாரத்தில் 1872 செப்டம்பர் 5 பிறந்திருப்பார். திருநெல்வேலியோட வழக்குரைஞர், ஸோ லாயராக வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பார். 1905 வங்க பிரிவினை தான் இவர் அரசியலில் ஈடுபட செஞ்சிருக்கும். அடுத்து தமிழ்நாட்டு தீவிரவாதிகளோட தலைவர் யாருன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். அண்ட் வியாபார சங்கம், தொழிலாளர் சங்கங்கள்லாம் ஊக்குவிச்சிருப்பாரு. தொழிலாளர்களுக்காக தூத்துக்குடியில் சுதேசி தர்ம நெசவாளிகள் சங்கத்தையும் சுதேசி கூட்டுறவு அங்காடிகளையும் தோற்றுவிச்சிருப்பாரு. அண்ட் பவள ஆலை வேலைநிறுத்தம் போராட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுப்பிரமணிய சிவாவும் இவரும் சேர்ந்து இந்த பவள ஆலை வேலைநிறுத்த போராட்டத்தை பண்ணியிருப்பாங்க. இதன் மூலமா தொழிலாளர்களோட வேலை நேரம் குறைக்கப்பட்டு அவங்களோட ஊதியமும் உயர்த்தப்பட்டிருக்கும். சுதேசி இயக்கத்துல மிக முக்கிய நிகழ்வா இந்த பவள ஆலை வேலைநிறுத்த போராட்டம் பார்க்கப்படுது. ஓகேவா. அண்ட் 1907 சூரத் மாநாட்டிலையும் பங்கேற்றிருப்பாரு. பாலகங்காதர திலகர் ஆதரிச்சிருப்பார். அதனால இவரை என்னன்னு சொல்லுவாங்க, தென்னாட்டு திலகர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. அண்ட் தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு 40 ஆண்டுகள், அதாவது 2 ஆயுள் தண்டனை வாங்கியிருப்பார். இவரையும் சுப்பிரமணிய சிவாவையும் சேர்ந்து கைது பண்ணியிருப்பாங்க. இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா தேச துரோக குற்றத்துக்காக 2 ஆயுள் தண்டனை கொடுத்து 40 வருஷம் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அண்ட் இவருடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்களிப்பு எது அப்படின்னா சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். சுதேசி இயக்கம் ஆரம்பிச்சு அடுத்த வருடம் 1906 சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை பதிவு பண்ணி SS லாவோ, SS காளியா அப்படின்ற 2 கப்பல்களை வாங்கியிருப்பாரு. வாங்கி தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு வரைக்கும் ஓடமும் விட்டுருப்பாங்க. இந்த 2 கப்பல்களோட விலை என்ன அப்படின்னா 10 லட்சம். இந்த 10 லட்சத்துக்கான நிதி எப்படி திட்டிருப்பாங்க அப்படின்னா, இதை 40,000 பங்குகளா பிரிச்சு ஒரு பங்கு 25% இந்தியா, இலங்கை, ஆசியா நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் விற்பனை பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுக்கு பார்த்தோன்னா அரவிந்த் கோஷ் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இந்த பங்குகளை விற்கிறதுக்கு அரவிந்த் கோஷ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அண்ட் இதோடைய பெரிய பங்குதாரர்கள், நிறைய பங்குகளை வாங்கினது யாரு அப்படின்னா பண்டித் துரையும் ஜாதி பக்கீர் முகமதும். ஸோ இது அப்படியே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சுதேசி கப்பலோட பெரிய பங்குதாரர்கள் யாருன்னு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. யாருன்னா பண்டித் துரையும் ஜாதி பக்கீர் முகமது. அண்ட் இந்த கப்பலோட வெற்றி குறித்து திலகர், பாலகங்காதர திலகர் அவர்கள் கேசரி அண்ட் மராட்டா அப்படின்ற தன்னோட பத்திரிகைகளை எழுதியிருப்பாரு. ஓகேவா. பாரதியார் இது எப்படி புகழ்ந்திருப்பாருன்னா, பாரத தாயின் தவ புதல்கள் தான் அப்படின்னு இந்த 2 கப்பல்களையும் புகழ்ந்திருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சுதேசி நீராவி கப்பலை தடுக்கிறதுக்கான முயற்சிகளையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் இறங்கியிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இவரும் 1908 நெல்லை கலவரத்தை தூண்டி விட்டதாக சொல்லி கைது பண்ணி ஜெயிலில் போட்டு 40 வருஷம் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்திருப்பாங்க. இவர் ஆரம்பிச்ச முக்கியமான பத்திரிகைகள் எது அப்படின்னா வேகபானு, இந்து நேசன். அப்படியே மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் கேட்பாங்க. அண்ட் இவர் எழுதிய நூல்கள் எதுனா மெய்யறிவு, மெய்யரம். ஜெயிலில் இருக்கும் போது இந்த நூல்கள் எழுதியிருப்பாரு. ஓகேவா. இவருடைய பத்திரிகை வேகபானு, இந்து நேசம், நூல்கள் மெய்யறிவு, மெய்யரம். இதுதான் வ.உ.சியோட முக்கியமான பாயிண்ட். ஸோ வ.உ.சியை பொறுத்த வரைக்கும் தென்னாட்டு திலகர், செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு அழைக்க போறாரு. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி இவர் ஒரு அட்வொகேட், வழக்கறிஞர். வங்க பிரிவினையிலேருந்து தான் இவர் சுதேசி இயக்கத்திலேருந்து ஈடுபட்டிருப்பாரு. தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் தலைவர் யார் அப்படின்னா வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை. ஸோ இவரோட முக்கிய பங்களிப்பு எதுன்னா பவள ஆலை வேலைநிறுத்த போராட்டமும் சுதேசி நீராவி கப்பல் தான். ஸோ 1906 இந்த சுதேசி நீராவி கப்பல் ஆரம்பிச்சிருக்கோம். SS லாவோ அண்ட் SS கலிலியோ தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு வரைக்கும் நீரோட்டம் பண்ணியிருப்பாங்க. இதோடைய பங்குகளை விற்பனை பண்ணுறதுக்கு உதவி யாருன்னா அரவிந்த் கோஷ். பெரிய பங்குதாரர்கள் பண்டித் துரையும் ஹாஜி பக்கீர் முகமதும். அண்ட் இந்த நீராவி கப்பலை பற்றி நிறைய பத்திரிகைகள் எழுதியிருக்கும். அதில் முக்கியமாக திலகர் தன்னுடைய கேசரி, மராட்டா அப்படின்ற பத்திரிகைகளை எழுதியிருப்பாரு. பாரதி பாரத தாயின் தவ புதல்வர்கள் இந்த 2 கப்பலும் அப்படின்னு SS லாவோ பற்றியும் SS கலிலியோ பற்றியும் சொல்லியிருப்பாரு. அண்ட் 1908 ஜெயிலில் போட்டிருப்பாங்க 40 வருஷம். இவருடைய முக்கியமான பத்திரிகைகள் வேகபானு, இந்த நேஷன். நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா மெய்யறிவு, மெய்யரம். அடுத்து பார்க்க போகிற முக்கியமான தலைவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள். தேசாபிமான சன்னியாசி அப்படின்னு பட்டப்பெயர் கொண்டு அழைக்கப்படுவது தான் சுப்பிரமணிய சிவா. இவர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல வத்தல குண்டுல பிறந்திருப்பாரு. காவல் நிலையத்தில் எழுத்தர் பணி, ஸோ காவல் நிலையத்தில் ரைட்டராக இருந்திருப்பாரு. ஓகே. அண்ட் இந்த சுதேசி இயக்க காலகட்டத்தில் வ.உ.சி கூட்டத்தில் பேசுறதுக்காக ஒரு நல்ல தலைவர் தேடிட்டு இருப்பாரு. அதுக்கு ஏற்ற மாதிரியே கிடைச்சவர் தான் சுப்பிரமணிய சிவா. 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சுப்பிரமணிய சிவாவும் வ.உ.சி சேர்ந்து 1907 பிப்ரவரி, மார்ச் மாதத்தில் தூத்துக்குடி கடற்கரையில் தினமும் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருந்திருப்பாங்க. தமிழக மக்களுக்கு முதல்ல சுதேசி குறித்தும் புறக்கணித்தல் குறித்தும் கற்றுக் கொடுத்தவங்கள முதன்மையானவங்க யார் அப்படின்னா
சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும் தான். அண்ட் 1908 கோரல் நூற்பாலை போராட்டத்தில் வஉசியோட சேர்ந்து போராடி இருப்பார். பார்த்தோம்னா பவள ஆலை போராட்டம் 1908 நடந்திருக்கும். அதில் வஉசியோட சேர்ந்து போராட்ட தலைவர் தான் சுப்பிரமணிய சிவா. ஸோ இந்தியாவில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட வேலை நிறுத்த போராட்டத்தில் ஒன்று தான் இந்த பவள ஆலை போராட்டம். அண்ட் வங்காளத்தை சேர்ந்த பத்திரிகைகள்லாம் அந்த வெற்றியை பற்றி வாழ்த்திருப்பாங்க. முக்கியமாக அரவிந்த் கோஷ் தன்னுடைய வந்தே மாதரம் அப்படின்றதுல கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே இந்த போராட்டம் ஒரு இணைப்பை உருவாக்கியிருக்கு. அதுவே சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதல் அடியாகும். இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தன்னுடைய வந்தே மாதரம் இதழில் குறிப்பிட்டிருப்பாரு. ஸோ இந்த பிரேஸ் இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? அரவிந்த் கோஷ் பவள நூற்பாலை போராட்டத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. ஸோ இது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 1907 பார்த்தோம் அப்படின்னா பிபின் சந்திரபால் விடுதலையாக இருப்பார். இதை தமிழ்நாட்டில் சுதேசி தினமாக கொண்டாடிருப்பாங்க. ஸோ பிபின் சந்திரபாலோட விடுதலை தினத்தை 1907 சுதேசி தினமாக சென்னை மாகாணத்தில் கொண்டாடிருப்பாங்க. அதுக்காக வஉசியும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது செஞ்சு ஜெயிலில் போட்டிருப்பாங்க. இதனால கோபமுற்ற மக்கள் பார்த்தோன்னா வன்முறை, கடையெடுப்பு போன்ற போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அண்ட் திருநெல்வேலியில் நகரசபை கூட்டமும் காவல் நிலையம் தீ வைக்கப்பட்டிருக்கும். நூற்பாலை தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. இதனால் ஏற்பட்ட கலவரத்தில் காவல்துறையோட துப்பாக்கி நடத்து அதில் 4 பேர் பலியாக ஆகியிருப்பாங்க. கலவரம்லாம் அடங்கின பின்னாடி ஆங்கில அரசு பார்த்தோன்னா திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி பகுதியில சேர்ந்த மக்கள்கிட்ட தண்டனையால் வரி அப்படின்ற வரியையும் வசூலிச்சிருப்பாங்க. எங்கே? திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில். அண்ட் 1907 தர்ம பரிபாலன சமாஜம் அப்படின்ற அமைப்பு திருவனந்தபுரத்துலையும் பாப்பாரப்பட்டியில் பாரதி ஆசிரமத்தையும் தோற்றுவிச்சிருப்பாரு. அண்ட் 1913 ஞானபானு அப்படின்ற இதில் தொடங்கியிருப்பார். இதில் தன்னை வீர முரசு அப்படின்னு குறிப்பிட்டு கட்டுரை எழுதியிருப்பார். அதனால் இவரை வீர முரசு அப்படின்னு பிரபலமாக அறியப்பட்டார். அதுக்கப்புறம் பிரபஞ்சமித்திரன், இந்திய தேசாந்திரி அப்படின்ற பத்திரிகைகளையும் தோற்றுவிச்சிருப்பார். ஸோ மொத்தம் 3 பத்திரிகைகள்: ஞானபானு, பிரபஞ்சமித்திரன், இந்திய தேசாந்திரி. அண்ட் 1920 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்றிருப்பாரு. 1921 காவி உடை அணிஞ்சு தன்னை சுதந்திரானந்தர் அப்படின்னு தனக்கு தானே பட்டமும் சூட்டி கொண்டிருப்பார். ஸோ சுதந்திரானந்தர்னா யாரு? சுப்பிரமணிய சிவா. 1908 1922 வரைக்கும் நிறைய போராட்டங்கள் ஏற்பட்டு நிறைய தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு. இதனால தொழுநோய் பாதிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாரு. அண்ட் இந்த தொழுநோய் பாதிப்புனால இவரை சேலம் சிறைக்கு மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தொழுநோய் பாதிப்புனால சேலம் சிறையில் 1925 ஜூலை 23 இறந்தும் போயிருப்பாரு. ஸோ மாப்போ சுப்பிரமணியம் இவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு இணையான தியாகம் செஞ்சவங்க யாருமே இல்லை அப்படின்னு மாப்போ சுப்பிரமணியம் அவர்கள் இவரை பற்றி சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ சுப்பிரமணிய சிவா பொறுத்த வரைக்கும் தேசாபிமான சன்னியாசி, சுதந்திரானந்தா, வீரமுரசு போன்ற பட்ட பெயர்களால் அறியப்படுறவர் தான் சுப்பிரமணிய சிவா. இவரும் வஉசியும் சேர்ந்து சுதேசி இயக்கத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. இவர் காவல் நிலையத்தில் ரைட்டராக இருந்தவர். ஓகேவா? ஸோ ரைட்டராக தன்னுடைய பணி பார்த்துருப்பாரு. இவரும் வஉசியும் சேர்ந்து தூத்துக்குடியில் நிறைய முறை ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. முக்கியமான பங்களிப்பு எது அப்படின்னா பவள ஆலை போராட்டம். பவள ஆலை போராட்டம் அப்புறம் சுதேசி தினமாக பிபின் சந்திரபால் விடுதலை தினத்தை கொண்டாடுனது. அதுக்காக நடைபெற்ற போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடிச்சிருப்பாங்க. அண்ட் மக்கள் வன்முறையில் ஈடுபட்டதால அந்த மக்கள்கிட்ட தண்டனையால் வரியும் வசூலிக்கப்பட்டிருக்கும். அண்ட் திருவனந்தபுரத்தில் தர்ம பரிபாலன சமாஜம், பாப்பாரப்பட்டியில் பாரதி ஆசிரமம் ஏற்படுத்தியிருப்பாரு. இவருடைய பத்திரிகைகள் ஞானபானு, பிரபஞ்சமித்திரன், இந்திய தேசாந்திரி. அண்ட் சிறையில் தொழுநோய் பாதிக்கப்பட்டு சேலம் சிறைக்கு மாற்றப்பட்டு 1925 இறந்திருப்பார். அடுத்த தலைவர் சுப்பிரமணியன் பாரதியார். 1882 டிசம்பர் 11 திருநெல்வேலியில எட்டயபுரத்தில் பிறந்தவர் தான் சுப்பிரமணிய பாரதியார். மதுரையில் 1904 வரைக்கும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிருப்பாரு. இவரை முதல்ல சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வச்சது யாரு அப்படின்னா விவேகானந்தரோட சீரராக இருந்த சகோதரி நிவேதிதா. 1905 சகோதரி நிவேதிதாவை சந்திருப்பாரு. இவர் ஒரு அயர்லாந்தை சேர்ந்த பெண்மணி, விவேகானந்தரோட சீடர். இந்த சந்திப்புக்கு அப்புறம் தான் இவர் தேசியவாத போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாரு. அண்ட் நிவேதிதாவை பாரதியார் எப்படி சொல்லுவாருன்னா குருமணி. ஸோ குருமணி அப்படின்ற பட்டம் சொல்லி நிவேதிதா அவர்கள் அழைப்பார். அடுத்து 1906 பார்சல் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அதில் ஆங்கிலேயர்களோட நடவடிக்கையை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டிருப்பாரு. அண்ட் 1907 சூரத் மாநாட்டிலையும் கலந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாலகங்காதர திலகர் அரவிந்த் கோஷோட சேர்ந்து சுயராஜ்யத்துக்கு ஆதரவாக தன்னுடைய செயல்பாடுகளை முன்னே வச்சிருப்பாரு. அண்ட் 1908 பார்த்தோன்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது பண்ணியிருப்பாங்க. அதில் வஉசிக்கு எதிரான வழக்கில் வஉசிக்கு ஆதரவாக சாட்சி சொன்னதுனால இவர் மேலே ஆங்கில அரசு கைது நடவடிக்கையில் ஏற்பட்டிருக்கும். அதனால இவர் எங்கே தப்பிச்சு போயிருப்பாருன்னா பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போய் அங்கேருந்து பத்திரிகைகளில் தன்னுடைய கட்டுரைகளை வெளியிட்டிருப்பாரு. 1909 அது அடுத்த வருஷம் இவருடைய படைப்புகளுக்கு ஆங்கில அரசு தடை விதிச்சிருக்கும்.
அண்ட் திரும்பவும் பார்த்தோன்னா முதல் உலகப் போர் முடிஞ்சு 1918 பாண்டிச்சேரியிலேருந்து கடலூருக்கு வந்திருப்பாரு. அப்போ இவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 3 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா விடுதலை செய்யப்பட்டிருப்பார். அண்ட் தன்னுடைய பாடல்கள் அச்சமலை அச்சமலை என்ற பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அச்சடிச்சு மக்கள்கிட்ட இலவசமாக துண்டு பிரசுரங்களை வழங்கியிருப்பாரு. திலகரோட டெனன்ட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற புத்தகத்தை தமிழில் மொழியாக்கம் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் 1907 சூரத் சென்று வந்த பயணம், சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படின்ற ஒரு சின்ன புத்தகத்தையும் வெளியிட்டிருப்பாரு. வந்தே மாதரம், வந்தே மாதரத்தை தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணியும் வெளியிட்டிருப்பாரு. சுதேச கீதங்கள் நிறைய எழுதியிருப்பார். அண்ட் 1908 சென்னையில் ஒரு மாபெரும் கூட்டத்தை நடத்தி சுயராஜ்ய நாளையும் கொண்டாடிப்பார். அண்ட் பாரதியார் பொறுத்த வரைக்கும் நிறைய பத்திரிகைகளில் ஆசிரியராக பணியாற்றிருப்பார். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா சுதேசமித்திரன். 1898 சுப்பிரமணிய ஐயரால் ஆரம்பிக்கப்பட்ட சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியர் 1904 பணியாற்றிருப்பார். அண்ட் இந்த பத்திரிகையில் பார்த்தோன்னா தேசியவாதிகளோட செயல்பாடு குறித்தும் வஉசியோட தூத்துக்குடி உரை பற்றியும் சிறப்பு கட்டுரைகள் வெளிவந்திருக்கும். ஓகேவா. அண்ட் 1907 இந்தியா பத்திரிகையோட ஆசிரியராக இருந்திருப்பாரு. அண்ட் இந்தியான்றது ஒரு வார இதழ், பின்னால் இது தீவிரவாதிகளோட குரலாக மாறி இருக்கும். அண்ட் விஜயா பத்திரிகையோட ஆசிரியர். இப்போ இந்தியா மற்றும் விஜயா பத்திரிகையோட ஆசிரியர் யாருன்னா பாரதியார். அண்ட் சக்கரவர்த்தினி அப்படின்ற மகளிருக்கான மாத இதழையும் நடத்தியிருப்பாரு. அண்ட் பாண்டிச்சேரியில் இருந்தபோது பாலபாரதம் அப்படின்ற ஆங்கில பத்திரிகையிலையும் சூரியோதயம் என்ற பத்திரிகைகளையும் கட்டுரைகள் எழுதியிருப்பாரு. இந்த சூரியோதயம்ன்றது புரட்சிகரவாதிகளின் பத்திரிகையாக செயல்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யானை மிதிச்சு செப்டம்பர் 11, 1921 இறந்திருப்பார். அடுத்து தமிழ்நாட்டு புரட்சிகர தேசியவாதிகள். ஸோ இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது மாற்றணும், என் டீச்சிங் ஸ்டைலை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதோடைய பிடிஎஃப் பார்த்தோன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இட்ஸ் பேயபிள் 20 rupees. வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.